Yo! கேம்பஸ் புதுசாக யோசிச்சு ஷூக்கு நியூ டெக்னாலஜி கொண்டு வரதுல கொஞ்சம் கெத்து காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஷூ தான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் ஜீவா, நீங்கள் பார்த்துருக்குது Gtrendz தமிழ் ஃபுட்வேர் ரிவ்யூ. இது அப்படி என்ன ஷூ, இதில் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே பார்த்தலாம் வாங்க. பாக்ஸை கிழிச்சு கொடுத்துட்டாங்க. நோ பிளாஸ்டிக் அப்படின்ற கான்செப்டில் எல்லோரும் இப்போ பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கவர்ஸ் கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ நல்ல இனிஷியேட்டிவ் தான். பாக்ஸே பார்க்குறதுக்கு ரிஃப்ளெக்டிங் போட்டு சூப்பராக செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கேம்பஸ் எங்கிட்ட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்து டி ஓகே ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிடலாம். இது ஒரு பில்டு குவாலிட்டி ரகடாக செம்மையாக இருக்குது. இங்கே கீழெல்லாம் பாருங்கள், ஒர்த்து இந்த ப்ரைஸுக்கு அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. உள்ளெல்லாம் குஷன் சூப்பராக இருக்குது. இன்சோல் நல்லா இருக்குது. உள்ளுக்குள்ளே வேறு பேக் கொடுத்துருக்காங்கப்பா. ரோப் பேக் கொடுத்துருக்காங்க. ஓகே அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா கேம்பஸ் லோகோ போட்டு ஒரு செயின் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த ஷூவோட டெக்னாலஜியை ரிஃப்ளெக்ஷன் சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது லோ லைட்டிங் கண்டிஷன்லேயே இந்த ஷூ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் ஏரியர் மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தலாம். லைட்ஸ் ஆஃப். இந்த ஷூ இப்போ நான் வேர் பண்ணி பார்த்தேன். எனக்கு கம்ஃபர்டபுள் சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா டோலேருந்து ஹீல் வரைக்குமே கொஞ்சம் பிராடாக கொடுத்துருக்கனால நான் கீழே விழ மாட்டேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு நல்லாவே இருந்துச்சு. அப்போ நான் சாக்ஸ் போடாமல் தான் வேர் பண்ணியிருக்கேன். எனக்கு இன்னர் லைனிங்லேயும் அந்த பெருசாக இந்த மாதிரி எரிச்சல் இந்த மாதிரி எனக்கு எந்த ஃபீல்மே இல்லை. இந்த ஷூவோட டெக்னாலஜியே ரிஃப்ளெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் வெறுங்கனில் பார்க்குறப்ப அந்த ரிஃப்ளெக்ட் வந்து பெருசாக தெரியல. பட் லோ லைட்டிங் கண்டிஷனில் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக தான் தெரிஞ்சிச்சு. பட் ஆனால் நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணி பார்க்குறப்பையும் கிளிப்பிங்ஸ் எடுத்து பார்க்குறப்பையும் இந்த ஷூவோட மேஜிக் அப்படி இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பாருங்கள். இந்த லேஸ் கட்டுற இடத்துலையும் கொஞ்சம் ரேடியம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் இங்கே வந்து நார்மல் ஒயிட் கலர் தான். பட் இங்கே பார்க்குறப்ப நீ கொஞ்சம் கலராக எக்ஸ்போஸ் ஆகி தெரியுது. அதுவும் சூப்பராகவே இருக்குது. இந்த ஷூவை நான் 3500 நான் வாங்கியிருந்தேன். கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கலாம் போல். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் சேலில் ப்ரைஸ் ட்ராப்போட ஒரு 2200 இப்போ சேல்ஸ் போயிட்டுருக்கு. வாங்க நினச்சிங்கன்னா சீக்கிரம் வாங்கிடுங்க இந்த சேல்லையே. நீங்கள் ஒரு டான்ஸர் அப்படி இல்லாட்டி ரெகுலராக பார்ட்டிக்கு போவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஷூ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். இந்த ஷூக்கான டீட்டெயில் ரிவ்யூ கூடி சீக்கிரம் நம்ம சேனல் வந்துடும். மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பார்த்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலான்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லிடுங்க. லெஃப்ட் சைடு இருக்க ஜி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் ரைட் சைடு இருக்க வீடியோவும் பார்த்துருங்க.